இன்னைக்கு சிடபிள்யூசியோட ஃபைனல்ஸ் தாங்க நடந்துச்சு. 3 ஹவர் ஷோ சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாங்க. செம்ம ஃபன் ஃபீல்டாக நல்லாவே இருந்துச்சுங்க. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராஜு தாங்க சூப்பராக வின் பண்ணார். அப்படியே வின் பண்ணது யாருன்னு சொன்னேன்னா ராஜு பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமு அப்பா சொல்லும் போது இருந்துச்சு பாருங்கள். அந்த கூஸ் பம்ப்ஸ் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அவரை ரொம்ப ரொம்ப நிறைய கலாய்ச்சிருக்காங்க எல்லாருமே, ஜட்ஜஸ்லேருந்து கோமாளிலேருந்து குக்லேருந்து மொத்த பேருமே. ஆனால் இது சரியான விடாமுயற்சினால் ஏற்பட்ட ஒரு விஸ்வரூபம் தான் சொல்லணும். சூப்பராக அவரோட விடாமுயற்சி, அவர் முயற்சி பண்ணி சூப்பராகவே வின் பண்ணிட்டாருன்னு சொல்லலாங்க. அப்படியே அவங்க அதாவது குக்கோட ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் ராஜுவோட அம்மா அண்ட் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் இங்கே நம்ம இவர் உமருக்கு வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேம்க்கு அவங்க ஹஸ்பண்ட், ஒரு பக்கம் ஷஃபானாக்கு அவங்களோட ஹஸ்பண்ட். எல்லாமே சூப்பராக போச்சு. ஷஃபானாக்கு கரெக்டாக புகழே வந்துட்டு வந்தார் ஜோடியாக. இன்னொரு பக்கம் வந்துட்டு டாலி வந்துட்டு அவங்கள மாதிரி டூப் போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இங்கே உமருக்கு வந்துட்டு சரத் வந்துட்டு அவரை மாதிரி டூப் போட்டிருந்தாங்க. பேரா வந்துட்டு நம்மளோட சுனிதாவே வந்துட்டாங்க. சூப்பராகவே இருந்துச்சு, செம்ம பேருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேம் ஒரு பக்கம் சூப்பராகவே சமைச்சாங்க. லக்ஷ்மி மேம்க்கு சௌந்தர்யா வந்தாங்க, சௌந்தர்யா அண்ட் குரேஷி. இன்னொரு பக்கம் இங்கே நம்ம ராஜு பாய்க்கு பார்த்திங்கன்னா நம்ம ராமரே வந்துட்டாருங்க. விஜய் டிவியோட கோட்டே வந்துட்டு சூப்பராக ஹெல்ப் பண்ணி அவர் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தார். அவரும் குரேஷியும் கண்டிப்பாக ராஜு தான் ஜெயிக்க போகிறான், ராஜு தான் டைட்டில் அடிக்க போகிறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி டைட்டில் அடிச்சிருக்காரு. ராமர் வந்துட்டு இந்த ஃபைனல்ஸ் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ராஜு நீ தான் வின் பண்ண போகிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செம்ம சூப்பராக வந்துட்டு நம்ம ராஜு பாயோ வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு. செம்மையான ட்விஸ்ட்டு தாங்க. உண்மையிலே ஏதோ இன்டர்நேஷ்னல் குக் வந்துட்டு பண்ணியிருக்காரு நம்மளோட ராஜு பாய். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க எபிசோடு. மறக்காமல் நீங்கள் இதை பாருங்கள். ராஜு பாய் ஜெயிச்சதுக்கு யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்க. ஆனால் இருந்தாலும் உமருக்கு வந்துட்டு ரன்னர் அப் ஆச்சு கொடுத்துருக்கலாம். பட் அவர் செகண்ட் ரன்னர் அப் தான் வாங்கினார். அதனால் உமர் ரொம்பவே அப்செட் ஆகிட்டார். அவரால் அந்த 2 டிஷ்ஷு கொடுக்க முடியல, ஒரு டிஷ் தான் கொடுத்ததுனால கொஞ்சம் வருத்தப்பட்டார். அதே மாதிரி அவரால் அவ்வளோ சீக்கிரமாக அக்செப்ட் பண்ண முடியல. தான் வந்துட்டு இந்த மாதிரி இதுவாகிட்டோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணவே செஞ்சார்னே வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ரன்னர் அப்பா வந்துட்டு ஷபானா வந்துட்டு இதுவானாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சந்தோஷமாக கொண்டாடினார். என் ஒய்ஃப் இந்த மாதிரி ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும், இதில் ஜெயிக்கணும்னு நினச்சா அவள் ஜெயிச்சிட்டா, அதே மாதிரி வந்துட்டு படத்துலேயும் அவள் நடிக்கணும், நிறைய அவள் வெற்றி பார்க்கணுன்னு ஒரு ஹஸ்பண்ட் சொல்லும் போது அது வந்துட்டு ஒரு ஒய்ஃபுக்குன்னு இல்லைங்க, ஒரு பொண்ணாக ஒருத்தவங்க வந்துட்டு நம்மளை நம்பி நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்ற பட்சத்தில் அது கேட்கும் போது ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியம் புது தெம்பு வரும் பாருங்கள். அது உண்மையிலே சூப்பர். ஷபானா வந்துட்டு இதில் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அவங்க லைஃப்பில் நிஜமாகவே ஜெயிச்சிட்டாங்க. ஆரியனை கல்யாணம் பண்ணின்னு தான் சொல்லணுங்க. தன் ஒய்ஃப் ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்க. அவர் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக வந்துட்டு பண்ணார். அது ரியல் லைஃப்பில் எப்போவுமே இருக்கணும் தாங்க நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய இருக்கிற எல்லாருமே வந்துட்டு தன் ஒய்ஃபும் ஜெயிக்கணும், தானும் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினச்சா நம்ம லைஃப்பும் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி குக் வித் கோமாளி கற்றுக் கொடுத்த நிறைய பாடங்கள் இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.